நாம் எதுக்காக இவ்வளோ உரங்களை போட்டு கலந்துட்டுருக்கோன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் இந்த வீடியோ புதுசாக பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போட்டு விட்டு நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்களா கதலி வாழை நடவு செஞ்சு 4 மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சிங்க. அதை களை வெட்டி விட்டுலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா நம்ம காலையிலேயே நேரமாக போய் உரங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. நாம் எடுத்துகிட்டு வந்த உரம் எல்லாம் பார்த்தீங்களா 12,000 ரூபாய்க்கு மேலே ஆகிடுச்சிங்க. பார்த்தீங்களா நாம் எடுத்துகிட்டு வந்த எல்லா உரத்தையுமே ஒரே தார்பாய் மேலே கொட்டி மிக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா எல்லாத்தையுமே கொட்டி மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டேங்க. இந்த வீடியோவை எத்தனை விவசாயிகள் பார்த்துட்ருக்கீன்றத மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. வாழை மரத்துக்கு தேவையான எல்லா உரங்களையும் பார்த்தீங்களா ஒரே தவளை எல்லாத்தையும் கொட்டி நாம் அப்படியே மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டுங்க. நாம் மிக்ஸ் பண்ண உரங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்களா வாழை மரத்துக்கு போட்டு விட்டுலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா எடுத்துக்கிட்டு வந்தாச்சுங்க. ஒவ்வொரு சைடு பார்த்தீங்களா ஒரு கை அள்ளி இந்த அளவு போட்டு விட்டேங்க. நம்ம காட்டில் இருக்கிற எல்லா மரங்களுக்கும் பார்த்தீங்களா ஒரே அளவில் உரமும் போட்டு விட்டுட்டேங்க. பார்த்தீங்களா அப்புறம் மிஷினை வர சொல்லி களையும் வெட்டி விட்டுட்டேங்க. ஒரு வழியாக வேலையும் முடிஞ்சதுங்க.